சுவாமி கும்பிடுவதில் இருதரப்பினருக்கு இடையே தகராறு. இந்த பிரச்சனையின் வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் அறநிலைத்துறை அதிகாரிகள் வைத்த பதாகையால் பரபரப்பு. போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே நடந்த தள்ளுமுள்ளுவில் 4 பெண்கள் மருத்துவமனையில் அனுமதி. என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். கரூர் மாவட்டம் சின்ன தாராபுரம் பகுதியில் அருள்மிகு மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. கடந்த 1973ஆம் ஆண்டு இந்த கோவிலை இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டிற்கு கீழ் கொண்டு வரப்பட்டு 2 கால யாக பூஜை நடைபெற்று வருகிறது. இந்த கோவிலில் இரு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் சுவாமி தரிசனம் செய்து வந்த நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு இரு சமுதாயத்திற்கு இடையே சுவாமி கும்பிடுவதில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று அறநிலைத்துறை சார்பில் கோவில் முன்பு சாதி வேறுபாடு இன்றி அனைத்து சமூகத்தினரும் கோவிலில் வழிபடலாம் எனவும் பூஜையில் கலந்து கொள்ளலாம் எனவும் கோவிலுக்கு வழிபாடு செய்ய வரும் பக்தர்களை தடுக்கும் நபர்கள் மீது காவல்துறையின் மூலம் குற்றவியல் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் பதாகை ஒன்று வைக்கப்பட்டது. இந்த பதாகையை அகற்ற வேண்டும் எனவும் கோவிலை நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் திறக்கக்கூடாது எனவும் கூறி ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் காவல்துறை மற்றும் அறநிலைத்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் சம்பவ இடத்தில் அரவக்குறிச்சி வட்டாட்சியர் மகேந்திரன், காவல்துறையினர், இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளின் சார்பில் வைக்கப்பட்ட பதாகையை அப்புறப்படுத்தாததால் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் மற்றும் பொதுமக்களுக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அனைவரையும் போலீசார் வெளியில் இழுத்து வந்தனர். அப்போது கோபமடைந்த பொதுமக்கள் பதாகையை கிழித்து எறிந்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் 4 பெண்கள் மயக்கமடைந்தனர். அதைத் தொடர்ந்து அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் ஏற்றிச் சென்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து ஒரு சமுதாயத்தை சார்ந்த நபர் கூறுகையில், தற்போது உள்ள மாரியம்மன் கோவில் எங்கள் முன்னோர்களின் சமாதியாக இருந்தது. அதனை நாங்கள் சாமியாக வழிபட்டு வந்தோம். எங்கள் சமூகத்தின் சார்பில் மாற்று சமூகத்தினர் கோவிலுக்குள் வர வேண்டாம் என்று நாங்கள் ஒருபோதும் கூறவில்லை. மாற்று சமூகத்தினரும் எங்களை கோவிலுக்குள் வர வேண்டாம் என எந்த இடத்திலும் கூறவில்லை. எங்களுக்கு ஜாதி மத பிரிவை ஏற்படுத்தும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் நடந்து கொள்கிறார்களோ என்று சந்தேகமாக உள்ளது. கோவில் திருப்பணிக்கு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் எந்த ஒரு நிதியும் வழங்கவில்லை. நீதிமன்றம் உத்தரவு வரும் வரை அறநிலையத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை கோவிலை திறக்க எவ்வித அழுத்தமும் தரக்கூடாது. நீதிமன்றத்திலிருந்து இறுதி உத்தரவு வரும் வரை அதிகாரிகள் அழுத்தம் கொடுத்தால் மக்களை திரட்டி மீண்டும் பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் என கூறினார். இது குறித்து இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் ரமணிகாந்தன் இடம் விளக்கம் கேட்ட பொழுது, கோவிலுக்கு நிதி வழங்கியதால் அந்த கோவில் அவர்களுடையது என்று கூற முடியாது. அவர்களும் ஒரு உபயதாரர்கள், அவ்வளவுதான். கோவில் என்பது அனைவருக்கும் சமம் என கூறினார். இந்த சம்பவத்தால் அப்பகுதி முழுவதும் 3 மணி நேரத்திற்கு மேலாக பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. நீலச்சத்திரிய நல அறக்கட்டளை செயலாளர் நான். சின்னதாராபுரத்தை சார்ந்த எங்க மூதாதையர்கள்ல பலகாலமா, நூற்றாண்டு காலமா நாங்க இங்க வழிபாடு பண்ணிட்டு வரோம். எங்களுடைய சமுதாய முன்னோர்களை இங்க சிவசமாதி ஆயிருக்காங்க. அந்த சிவசமாதியை நாங்க பெண்பாவமா பாவிச்சு எங்க முன்னோர்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்ததை இப்ப வரைக்கும் கொண்டு வந்து நாங்க அந்த வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம். இந்த வழிபாட்டு முறை மாறாம இது வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வர்றதுக்கு ஹெச்ஆர்என்சில தான் தவறான ஒரு வழிகாட்டலையும் அவங்க பக்கத்துல தப்பான ஒரு அறிக்கையும் கொண்டு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில தாக்கல் பண்ணி அந்த உண்மையாக்குறதுக்காக இங்க ஒரு போலி நாடகத்தை உருவாக்கி எல்லா மக்களையும் திசை திருப்பி ஒரு பெரிய ஜாதி கலவரத்தை உருவாக்குறதுக்கான முன்னேற்பாடை அவங்க செய்யறாங்க. இது இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைய அண்ணன் விவரமா சொல்லுவாருங்க. 1973ல ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோல்ல கோயில் ஒன்றத்துல ஒரு ரெக்கார்டை வச்சிருக்காங்க. அவங்க இதுவரையும் எந்த ஒரு நல்ல காரியங்களும்
அல்லது ஒரு செலவினங்களோ எதுவும் செஞ்சது கிடையாது. ஆனா கணக்கு வழக்கம் வந்து அவங்க ஹெச்ஆர்என்சில இருந்து தான் இந்த கோவிலை நிர்வாகம் பண்ற மாரியும், அதுக்கான செலவுகள் எல்லாம் அவங்க செஞ்சுகிட்டு இருக்கிறதாகவும், கும்பாபிஷேகங்களெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கிறதாகவும் ஒரு ரெக்கார்ட பொய்யா உருவாக்கி, அத வந்து மக்கள் மத்தியிலயும், அரசாங்கத்து மத்தியிலயும் உருவாக்கியிருக்காங்க. உண்மைய வந்து அது அல்ல. நாம தான் அறக்கட்டளை மூலமா நம்ம செய்துட்டு வரோம். நம்ம சமுதாய வன்னியமூல மக்களினுடைய சமுதாயத்தினுடைய வரிப்பணத்துல மட்டும் தான் இத நிர்வாகம் பண்ணி, கும்பாபிஷேகம் பண்ணி, இவ்வளோ காலமும் வருடத்துல 2 உற்சவங்கள் செய்து, தினமும் 2 கால பூஜை செஞ்சு, நாங்க இத பயன்பாட்டுல வழிபாட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருந்தோம். இடையில வந்து ஹெச்ஆர்என்சி தாங்க தான் இத செஞ்சதாக நெறைய செலவினங்கள எழுதி, அத மக்களுக்கு வந்து திசை திருப்புறதுக்காக, இப்ப அத வந்து பொய்ய வந்து உண்மையாக கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல, இத வழக்க வந்து திசை திருப்புறாங்க. இது 1973ல அவங்க கண்ட்ரோல் வந்துட்டதாகவும், இப்ப வரைக்கும் அவங்க கண்ட்ரோல் இருந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஆனா 1994ல நாங்க கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 2027ல துலா கட்டம் முதற்கொண்டு எல்லாம் இத்து போய் பழமையாகி கோவில் வந்து கண்டிஷன் இல்லாம போனத சீர்திருத்தம் மாரி நாங்க வந்து அத டெமாலிஷ் பண்ணிட்டு சுத்தமா 2007ல டெமாலிஷ் பண்ணி 2009ல கும்பாபிஷேகம் பண்றோம். அது எங்களுடைய மக்களுடைய சொந்த வரி பணத்தை மட்டுமே நான் வச்சு இந்த கும்பாபிஷேகத்தை நாங்க பண்ணணும். இதுவரைக்கும் 2018 வரைக்குமே நாங்க உற்சவ காலங்களை கரெக்டா செஞ்சுக்கிட்டு வழிபாடுகளை சரியா செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இது எங்க முன்னோர்களுடைய மூதாதைகளுடைய சமாதி, கோவில் கிடையாது. இத கோவிலா சித்தரிச்சு தன்னுடைய வழக்க வந்து திசை திருப்புறதுக்காகவும், தான் மேல எந்த தப்புமே இல்லைங்கிற மாரியும், இதுவரைக்கும் இந்த கோவில் பேர்ல நெறைய பணங்கள வந்து அவங்க கையாடல் பண்ணியிருக்காங்களோ என்னவோ தெரியல. அத வந்து வெளிய வந்துரக்கூடாதுங்கிறதுக்காக, எங்களுக்கு எதிர்த்தரப்பா ஒரு சமுதாயத்த உருவாக்கி, அந்த சமுதாயத்துக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய கலவரத்த உருவாக்குற மாதிரி இவங்க பெரிய ஒரு பிரச்சனைய கொண்டு வந்து இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறை இதனுடைய நடவடிக்கை தொடர்ந்து செஞ்சுகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப வருந்தத்தக்கதா இருக்கு. பிரச்சனை தற்பொழுது வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு இறுதி தீர்ப்பும் மாண்புமை நீதியரசரால் பிறப்பிக்காத சூழ்நிலையில் இன்று வேண்டும் என்றே நீதிமன்றத்தில் வாய்மொழியாக கூறிய பொய்யான ஒரு தகவலை உண்மை என சித்தரிக்கும் நோக்கில் இன்று இந்து சமய அறநிலைத்துறையின் துணை ஆணையர் தலைமையில் காவல்துறையை வந்து கட்டிவிழ்த்து விட்டு பொதுமக்களை வந்து பெண்கள் என்று பாராமல் வந்து தாக்கி இன்று வந்து அறிவிப்பு பலகையை வந்து வைத்து பூட்டப்பட்ட கோவிலை வந்து பூட்டை உடைப்பதற்கு முயற்சி செய்தார்கள். மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அதனை தடுத்து நிறுத்தி நீதிமன்ற உத்தரவு ஏதேனும் உள்ளதா என்றும், அவ்வாறு உள்ளதெனில் நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தர தயாராக இருக்கின்றோம் என்றும் மக்கள் கூறியதற்கு பின்னிட்டு திரும்ப வந்து அடுத்த நீதிமன்ற வந்து உத்தரவு வரும் வரை நாங்கள் எவ்வித வந்து பிரச்சனையும் செய்ய மாட்டோம் என்று உறுதியளித்து சென்றுள்ளார்கள். இந்த பிரச்சனையானது மாண்புமை நீதியரசர் அவர்களால் இறுதி உத்தரவு பிறப்பிக்கும் வரையில் இவர்கள் யாரும் இது போன்ற வந்து எவ்வித ஜாதி பிரச்சனையை தூண்டும் வகையிலோ அல்லது வந்து இரு தரப்பினருக்கு இடையிலே வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கட்டவிழ்க்கும் வந்து முறையிலோ செயல்படக்கூடாது என்று தமிழக அரசு உடனடியாக இந்து சமய அறநிலையத்துறைக்கும் காவல்துறைக்கும் வருவாய்த்துறைக்கும் தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று சின்னத்தாராபுரம் பகுதி மக்கள் சார்பாகவும் வன்னியர் சங்கம் சார்பாகவும் நாங்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளோம். உடனடியாக தமிழக அரசு இதற்கு செவி சாய்க்காவிட்டால் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அரசுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த தயாராக உள்ளோம் என்று தமிழக அரசுக்கு இதன் மூலமாக எச்சரிக்கை விடுத்துக் கொள்கிறோம். எந்த உத்தரவும் நீதிமன்றத்தில் பிறப்பிக்கப்படவில்லைங்க. இந்து சமய அறநிலைத்துறை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மாண்புமை நீதியரசர் அவர் வந்து இப்ப என்ன வந்து ஸ்டேட்டஸ்ல இருக்கு, அதாவது வந்து எந்த நிலைப்பாடு இப்ப நடைமுறையில் இருக்கு அப்படின்னு வந்து கேட்டதுக்கு வருவாய்த்துறை சார்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி வந்து எந்த தரப்பு மக்களும் வந்து கோயிலுக்குள்ள போறது கிடையாது. 2 கால பூஜைகள் வந்து பூஜை செய்பவர் வந்து கோயில் குருக்கள் மூலியமாக 2 கால பூஜைகள் மட்டும் செய்யப்பட்டு வருது. யாரும் வந்து எந்த ஒரு சாதிய வந்து சம்பந்தமான மக்களோ எந்த ஒரு மக்களும் வந்து பொதுமக்கள் யாரும் உள்ளர வந்து வழிபடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்து சமய அறநிலையத்துறை வந்து ஓரல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது வந்து வன்னியர் சமூகத்திற்கும் தேவேந்திர குல வந்து வேளாளர் சமுதாயம் வந்து இந்த 2 சமுதாயத்தை தவிர மற்ற அனைத்து சமூக மக்களும் உள்ளே சென்று வழிபடுகிறார்கள் என்று பச்சையாக ஒரு பொய் தகவலை கூறிவிட்டு அதனை வந்து உறுதிப்படுத்தும் நோக்கில் இன்று அறிவிப்பு பலகை வைக்க வேண்டும் என்று காவல்துறை உதவியோடு எவ்வித முகாந்திரமும் இன்றி நீதியரசரின் உத்தரவின்றி நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது இப்படி ஒரு அராஜகத்தை கட்டி வைத்து இன்னைக்கு 4 பெண்கள் வந்து 108 ஆம்புலன்ஸ் மூலியமா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. இதனால வந்து என்னன்னா, தமிழக அரசு உடனடியாக இந்த அறநிலைத்துறையை வந்து தகுந்த உத்தரவு பிறப்பித்து இந்த பகுதி மக்களுக்கு எவ்வித வந்து கோயில் வழிபாடு வந்து இன்னைக்கு வரைக்கும் இதுல வந்து எந்த ஒரு ஜாதி கலவரமோ மத கலவரமோ எதுவும் ஏற்பட்டது கிடையாது. இன்னைக்கு திட்டமிட்டு இந்து அறநிலையத்துறை வந்து வேணும்னே ஜாதி கலவரத்தை தூண்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க.
இங்க எந்த மக்களும் வந்து நாங்க உள்ள போவோம்னு சொல்லி வந்து யாரும் வந்து உள்ள வர்றதுக்கு தயாராகவும் இல்ல. அதே மாதிரி யாரு உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க தடுக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்ல. இவங்களா ஒரு கலவரத்தை வந்து ஏற்படுத்துறாங்களா ஒழிய நீதிமன்ற உத்தரவுக்கு அனைவரும் வந்து ஒத்துழைப்பு வந்து மரியாதை கொடுப்போம், நாங்க ஒத்துழைப்பும் கொடுப்போம். அந்த நீதிமன்ற இறுதி உத்தரவு வர வரையில இது போன்ற வந்து அராஜகத்தை வந்து கையில் எடுக்க கூடாது அப்படிங்கிறது எங்களோட வந்து கோரிக்கை. நீதிமன்றத்துல வந்து எவ்வித ஆதாரம் இல்லாம வந்து ஓரல் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சொல்றாங்களோ ஒழிய நாங்க வந்து இதுக்கு முன்னாடி எங்களோட மூதாதையர்கள் வந்து இங்க ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க, நாங்க தொன்று தொட்டு வந்து எங்களோட பாட்ட முப்பாட்ட காலத்துல இருந்து நாங்க வழிபாடு நடத்திக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான தகுந்த ஆதாரங்கள் வந்து எங்களோட வழக்கறிஞர்கிட்ட வந்து நாங்க தாக்கல் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து எவ்வித வந்து எழுத்துப்பூர்வமான ஆதாரம் இன்றி 1973 வந்து இந்த அறநிலையத்துறை கோயில கைப்பற்றி இருக்குங்கிறாங்க. ஒரு கும்பாபிஷேகமோ அல்லது இந்த அறநிலையத்துறை சார்பா வந்து எவ்வித கோயில் நிகழ்ச்சிகளும் அவங்க எதுவுமே வந்து பண்ணல. இப்ப வந்து என்னன்னா அவங்க வந்து இங்க எல்லாருமே உள்ள போறாங்க அப்படின்னு வந்து சொன்ன ஒரு இதை வந்து நியாயப்படுத்துறதுக்கு அதை வந்து நீதிமன்றத்துக்கு பொய் ஆதாரத்தை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்றதுக்காக வந்து ஃபேப்ரிக்கா வந்து இதை கிரியேட் பண்றாங்க. விட்னஸோ அல்லது வந்து எவிடன்ஸோ வந்து கிரியேட் பண்றதுக்காக வந்து இவங்க திட்டமிட்டு பண்றாங்க. இதுல வந்து உள் நடவடிக்கை, அதாவது அவங்களோட வந்து உள்ளார்ந்த வந்து என்ன நோக்கம் அப்படிங்கறது எங்களுக்கும் தெரியல. ஏன்னா வந்து சட்டத்திற்கு புறம்பா வந்து ஒரு செயல் வந்து நடக்கும்போது அவங்க வந்து அதுக்கு உண்டான வந்து நடவடிக்கை எடுத்தா நாங்க யாரும் வந்து கேட்க போறது கிடையாது. சட்டப்படி வந்து இல்லாம அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து இத்தனை நாளா இந்த பிரச்சனை வந்து 8 வருஷமா வந்து இந்த கோயில் வந்து பிரச்சனை சம்பந்தமா எழுந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு அவசர கதியில அதுவும் வந்து அபிஷியல் டைம் அவங்க எப்பவுமே நார்மலா வந்து நீங்க வேணா வந்து ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்க பாருங்க, இந்த அறநிலைத்துறை ஆபீஸ்ல 10 மணிக்கு முன்னாடி எந்த அதிகாரியாச்சும் வந்து பாத்திருக்கீங்களா? ஆனா இன்னைக்கு 9:15 வந்து இங்க ஜீப்ல வந்து 10 பேர் வந்து நிக்கிறாங்க. அதுக்கு அவ்வளவு தூரம் வந்து அவங்களுக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த விஷயத்துல வந்து ஏன் வர்றாங்க, அதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களை மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் தான் கேட்கணும். 2வது தமிழக அரசு தான் அதுக்கு உரிய விளக்கத்தை கொடுக்கணும். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.